Hello everyone. So hello everyone. So now we are going to see a trick for your pericyclic reactions. Trick for your pericyclic reactions. So pericyclic reactions ஓட trick பார்க்க போறோம். So இந்த ஒரு trick இருந்தா you can almost solve all pericyclic reactions. Okay. ஸோ ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு ரிமெம்பர் ஒன்லி டூ வேர்ட்ஸ் ஓடிசி அண்ட் எஸ்ஜிடி. ஓகே, இது ரெண்டு மட்டும் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா யூ கேன் சால்வ் ஆல் பெரிசைக்ளிக் ரியாக்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த ஓடிசி அண்ட் எஸ்டிடியை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு நோ பெரிசைக்ளிக் ரியாக்ஷன்ஸ் வந்து கேன் ஹேப்பன் இன் presence ஆஃப் ஹீட் அண்ட் இட் கேன் ஹேப்பன் இன் presence ஆஃப் லைட் ஆல்சோ. ஓகே, ஸோ என்ன நடக்கும்னா இட் கேன் அண்டர்கோ அ சைக்ளோ அடிஷன் ரியாக்ஷன். It can undergo a 4 plus 2 cycloaddition reaction, or it can undergo a 2 plus 2 cycloaddition reaction in general. Okay, so இப்போ வந்து 4 plus 2 cycloaddition reactions in presence of heat வந்து is going to be your allowed. So 4 plus 2 cycloadditions in presence of heat is going to be your allowed reactions, while 2 plus 2 cycloaddition 2 plus 2 cycloaddition reaction in presence of heat is going to be your forbidden reactions. So இது வந்து not allowed. Okay, and then comes your light reaction. So light reaction ல வந்து in presence of light 4 plus 2 is going to be your forbidden, and then light in presence of light 2 plus 2 is going to be your allowed reaction. So in general என்ன ஆகும்னா 4 plus 2 reaction in presence of heat is going to form your thermodynamic product, and in 2 plus 2 reactions in presence of light is going to form your kinetic products. So thermodynamic product and kinetic product ஓட difference என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா thermodynamic productsலாம் வந்து என்ன ஆகும்னா எனர்ஜி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த காம்பவுண்ட்ல வந்து எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ என்ன ஆகும்னா வந்து thermodynamic products are more stable in nature. thermodynamic products எல்லாமே வந்து என்ன ஆகும்னா more ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ கைனடிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகும்னா எனர்ஜி வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், let's say if you have your energy like this, so energy வந்து இந்த மாதிரி increase ஆகுது. So let's say, so இங்க வந்து you'll have your thermodynamic product compared to your kinetic product. So kinetic product விட thermodynamic product என்ன இருக்கும், less energy-ஆ இருக்கும். So thermodynamic products are more stable compared to your kinetic product. This is something you have to remember. Now let's come to this one. Okay, so this is the basic, this is the basis you have to know. Okay, then comes your trick. So trick என்னன்னா you have your ODC and SDT. So இப்போ இந்த ODC and SDT அப்படின்னா என்னன்னு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். So we have ODC and SDT வந்து இருக்கு. So O and S என்னன்னு பார்த்தீங்கன்னா this is going to represent your opposite side or same side. ஸோ வந்து குரூப்ஸ் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குது, எங்கே இருக்குது அப்படின்றத தான் வந்து சொல்ல போகிறோம். ஸோ ஆப்போசிட் சைடில் இருக்கா இல்லை சேம் சைடில் இருக்கா அப்படின்றத தான் வந்து பார்க்க போகிறோம். பேசிக்லி டிப்பிக்லி நம்ம ஹைட்ரஜன்ஸ் வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கா இல்லை சேம் சைடில் இருக்கான்றதை தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். தென் கம்ஸ் யர் டி. ஸோ டி ரெப்ரசன்ட்ஸ் யர் டிஸ்ரொட்டேஷன் ஆர் கான்ரொட்டேஷன். ஸோ கான்ரொட்டேஷன்னா நம்ம வந்து சீனை ரெப்ரசென்ட் பண்ணுவோம், டீனை ரெப்ரசென்ட் பண்ணால் திஸ் இஸ் கோயிங் டு பி யர் டிஸ்ரொட்டேஷன். ஸோ சீனை ரெப்ரசென்ட் பண்ணால் கான்ரொட்டேஷன். ஸோ சென்டரில் வந்து டீன்னு இருந்தால் தட் இஸ் கோயிங் டு பி அ டிஸ்ரொட்டேஷன், சீன் இருந்தால் இட்ஸ் கோயிங் டு பி அ கான்ரொட்டேஷன். ஸோ கான்ரொட்டேஷன் அண்ட் டிஸ்ரொட்டேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் வந்து சேம் சைடில் வந்து ஓப்பன் ஆச்சுன்னா தட்ஸ் கோயிங் டு பி யுவர் கான்ரொட்டேஷன். அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் வந்து சேம் சைடில் வந்து ரொட்டேட் ஆச்சுன்னா தட்ஸ் கோயிங் டு பி யுவர் கான்ரொட்டேஷன். ஆர் உங்கள் அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் வந்து ஆப்போசிட் சைடில் வந்து ரொட்டேட் ஆச்சுன்னா தட் இஸ் கோயிங் டு பி யுவர் டிஸ்ரொட்டேஷன். ஸோ அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் வந்து எந்த டைரக்ஷனில் ரொட்டேட் ஆக போகுது அப்படின்றதையும் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, தென் கம்ஸ் யுவர் லாஸ்ட் டேர்ம் சி அண்ட் டி. சி அண்ட் டி இஸ் நத்திங் பட் யுவர் சிஸ் ஆர் ட்ரான்ஸ். ஸோ அதை வச்சு என்ன சொல்லுவோம்னா நம்ம வந்து என்ன ஜாமெட்ரியில் இருக்குன்னு வந்து சொல்ல போகிறோம். ஸோ பேசிக்லி ஓடிசி இஸ் ஃபார் யுவர் ஹீட் ரியாக்ஷன்ஸ் அண்ட் எஸ்டிடி இஸ் ஃபார் யுவர் லைட் ரியாக்ஷன்ஸ். இது ரெண்டுமே என்னது உங்களோட அலவுட் ரியாக்ஷன்ஸ்க்கான எக்ஸாம்பிள். ஸோ யூ ஒன்லி ஹாவ் டு ரிமெம்பர் திஸ். ஸோ ஓடிசி அண்ட் எஸ்டிடி இந்த ரெண்டு டேர்ம்ஸை மட்டுமே ஞாபகம் வச்சிருந்தா வி கேன் சால்வ்
ஆல்மோஸ்ட் ஆல் தி ப்ராப்ளம். ஸோ எப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ வி ஹாவ் யுவர் JAM 2023 question. So இங்க வந்து we have your group. So let me draw it here. So this is from your JAM 2023 15th question. So we have a compound like this. We have a 4-membered ring attached to a 8-membered ring. ஓகே. ஸோ அண்ட் தென் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 ஹைட்ரஜன்ஸ்மே வந்து above தி பிளேன்ல இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன் presence ஆஃப் 150 டிகிரி செல்சியஸ் இட் வில் undergo a reaction. ஸோ அதை தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, they have given. ஓகே. ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this is a 15th question. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தே ஹாவ் கிவன் அ ஹீட் ரியாக்ஷன்ஸ். ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, யோர் 4-membered ரிங் வந்து என்ன ஆகும்னா வில் அண்டர்கோ அ ரிங் ஓப்பனிங் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ 4-membered ரிங்கில் என்ன ரியாக்ஷன் நடக்கும்? இட் வில் ஹாவ் யோர் 2+2 சைக்ளோ அடிஷன் ரியாக்ஷன். சாரி, 2+2 ரிங் ஓப்பனிங் ரியாக்ஷன் வந்து நடக்கும். ஓகே. ஸோ 2+2 ரிங் ஓப்பனிங் ரியாக்ஷன் வந்து நடக்கும். ஸோ சைக்ளோ அடிஷன்றத விட ரிங் ஓப்பனிங் ஆர் ரிங் க்ளோசிங்னு இருக்கட்டும். ஸோ 2+2 ரியாக்ஷன். ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா 2+2 ரியாக்ஷன் வந்து நடக்குது. ஓகே. நம்மளுக்கு என்ன தெரியும்? ஸோ இங்கே வந்து எப்படி அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் ரொட்டேட் ஆகுதுன்னு பாருங்கள். ஒன் இஸ் ரொட்டேட்டிங் ஆன் தி ஒன் சைட், தி அதர் இஸ் ரொட்டேட்டிங் ஆன் திஸ் டைரக்ஷன். ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி யுவர் திஸ் ரொட்டேஷன். ஸோ அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் வந்து என்ன ஆகுது? ஆப்போசிட் சைட்ஸில் ரொட்டேட் ஆகுது. திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் டிஸ் ரொட்டேஷன். ஓகே. And hydrogens எங்க இருக்கு? We have hydrogens on the same side and it is having a dis rotation. And என்ன நடக்குதுங்க? 150 degree Celsius. அதாவது in presence of heat, you are having a 2+2 cyclo addition reaction that is going to be forbidden. So 2+2 reactions in presence of heat என்னது? Forbidden இருக்குமா? So அப்ப என்ன ஆகும்னா, this is going to have a inversion in geometry. So இப்பெல்லாம் வந்து reactions வந்து forbidden இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா inversion in geometry நடக்கும். ஸோ இன்வர்ஷன் வந்து நடக்கும். ஸோ இன்வர்ஷன் இன் ஜியோமெட்ரி. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, இங்கே வந்து உங்களுக்கு சிஸ்ல இருக்க ஹைட்ரோஜன்ஸ் வந்து என்ன ஆகும்னா டிரான்ஸ்ல வந்து மாறும். ஸோ இன்வர்ஷன் இன் ஜியோமெட்ரி ஃபோர்பிடனாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, யோர் ஃபோர்பிடன் ரியாக்ஷன்ஸ் ஆர் ஸோ யோர் ஃபோர்பிடன் ரியாக்ஷன்ஸாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, இட் வில் ஹாவ் யோர் இன்வர்ஷன் இன் ஜியோமெட்ரிஸில் வந்து இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, product வந்து this is going to be like this. Let me take a black color pen itself. So we'll have your ring opening reaction. So இந்த மாதிரி ஒரு ring opening reaction இருக்கும். Here you will have a double bond, here you will have a double bond. Typically sp2 hybridized carbons எல்லாமே என்னது planar structuresல இருக்கும். Okay. So here we'll have a hydrogen above the plane and here you'll have the hydrogen below the plane வந்து இருக்கும். And then we have one more group. Okay. Further இங்க என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, in presence of heat, this can also undergo a, in presence of heat, this can further undergo a 4+2 ring closing reaction. ஸோ இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா 2+2 ring opening reactions நடக்குது. இப்போ என்ன ஆகுனா 4+2ல வந்து this will undergo a ring closing reaction நடக்கும். ஸோ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, we have your group like this. This entire group is going to rotate like this. ஸோ இப்போ எங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்க ஹைட்ரஜனோட ஜியோமெட்ரி தெரியல. ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி. ஓகே. அண்ட் இந்த ஹைட்ரஜனை வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே என்ன ஆகல, இது வந்து ஃபினிஷிங்கில் இல்லை. ஸோ 1 and 6க்கு நடுவில் வந்து பாண்ட் ஃபார்ம் ஆகுதா. ஸோ 4 and +2 ரியாக்ஷன்ஸ். ஓகே. இது வந்து 2+2 ரியாக்ஷன் இல்லை, 4+2 ரியாக்ஷன். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்ல இருக்க ஹைட்ரஜனோட இதுதான் பார்க்கணும், ஜியோமெட்ரி தான் பார்க்கணும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10ல வந்து பார்த்தீங்கன்னா 1 and 6க்கு நடுவில் we are going to have a bond. So 1, so let me draw the structure. This is going to form a 6-membered ring like this. It was going to form a 2 6-membered ring. So 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே. ஸோ இங்கே என்ன நடக்குது, 2 and 3க்கு நடுவில் இட்ஸ் கோயிங் டு ஃபார்ம் அ டபுள் பாண்ட். ஸோ 2 and 3க்கு நடுவில் இட் வில் ஹாவ் அ டபுள் பாண்ட். அண்ட் 4 and 5க்கு நடுவில் இட் வில் ஹாவ் ஒன் மோர் டபுள் பாண்ட். நம்மளுக்கு என்ன தெரியும், 1ல வந்து we have your hydrogen above the plane. ஸோ ஹைட்ரஜன் வந்து 1ல வந்து above the planeல இருக்கு.
ஓகே 1 அண்ட் 6க்கு நடுவில் வந்து பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ எவ்ரி திங் இஸ் குட். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தேவைன்னா இந்த சிக்ஸ்த் பொசிஷனில் ஹைட்ரஜன் வந்து என்ன ஜியாமெட்ரியில் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து எதர் இட் கேன் பி சி ஆர் டின்னு தெரியும். பி அண்ட் ஏ இஸ் நாட் பாசிபிள். ஓகேவா? ஸோ இப்போ வந்து சி அண்ட் டியில் வந்து விச் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த சிக்ஸ்த் பொசிஷனில் ஹைட்ரஜன் வந்து என்ன ஜியாமெட்ரியில் இருக்குன்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அது எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன மாதிரி ரொட்டேஷன் இருக்குது. ஸோ திஸ் இஸ் கோயிங் லைக் திஸ் தி ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் அண்ட் தி ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸோ இதுதான் பார்க்கணும். ஃபினிஷிங் எங்கே நடந்ததோ அங்கே தான் பாருங்கள் எப்படி இருக்குது. திஸ் இஸ் ஆன் திஸ் டைரக்ஷன் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ இன் தி சேம் டைரக்ஷன். ஸோ ரெண்டுமே என்ன தான் நடக்குது. திஸ் இஸ் கோயிங் டு பி யோர் கான் ரொட்டேஷன். ஸோ இங்கே வந்து என்ன நடக்குதுன்னா யூ ஹாவ் யோர் கான் ரொட்டேஷன் இன் presence ஆஃப் 4n + 2 4 + 2. நம்மளுக்கு என்ன தெரியும் 4 + 2ல வந்து disrotationனா it's going to be cis. So 4 + 2 disrotation is going to be your cis allowed for allowed reactions. Okay, in presence of heat. Okay, in presence of heat your 4 + 2 reaction is allowed, and if it is undergoing a disrotation it will have your cis geometry. Okay, in presence of con rotation this will have your trans geometry. ஸோ அப்போ என்ன ஆகும்னா இங்கே வந்து நம்மளுக்கு வந்து கான் ரொட்டேஷன் இருக்குது 4 + 2 reaction which is allowed in presence of heat. So this is going to have your trans geometry. Okay, this is going to have your trans geometry. So இந்த question வந்து கரெக்ட் ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் யோர் கரெக்ட் ஆன்சர். Okay, I hope you all understand this well, and let's try to solve few more questions based on this concept. Okay, so now let's look into one more example. This is from your IIT JAM 2021. So இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா we have your 6 pi electrons. இங்க வந்து என்ன இருக்கு 6 pi electrons இருக்கு in presence of heat. Okay, so this can undergo a 4 + 2 reaction. Okay, this can undergo a 4 + 2 reaction. So நம்மளுக்கு என்ன தெரியும் in presence of heat 4 + 2 reactions are allowed. 4 + 2 reactions are allowed. Okay, so இங்க reaction எப்படி நடக்கும்னு பாருங்க. This is going to rotate like this. So இங்க என்ன ஆகுதுன்னா the bonds வந்து this is going to be in the opposite direction. So இந்த மாதிரி வந்து opposite directionsல வந்து இருக்கு. So let me draw it here. So rotation எப்படி இருக்குன்னா first it's going to rotate like this and the last rotation வந்து it's in the opposite direction. So ரெண்டு ரொட்டேஷனுமே என்ன இருக்கு it is in the opposite direction. This is your disrotation. So நம்மளுக்கு ட்ரிக் என்ன தெரியும் ODC SGT, and ODC is for your heat allowed reactions. So ODC is for your heat allowed reactions. Okay, and this is for your light allowed reactions. Okay, so இப்போ என்ன இருக்கு நம்மளுக்கு வந்து we have your disrotatory. இங்கே வந்து disrotation இருக்கு. குரூப்ஸ் எங்கே இருக்கு ரெண்டு குரூப்ஸுமே வந்து என்ன இருக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கு. So we have your groups on the opposite side and this is undergoing a disrotation and this reaction is allowed. அப்படின்னா என்ன அர்த்தம் this is going to have your cis geometry. So this follows your ODC rule. So ODC வந்து கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆகுது. So this will have your cis geometry. So என்ன ஆகும்னா it will form your 6-membered ring like this. So let me draw it here one more time. Okay, let me number it also. So we have a group like this. Okay, so 1 2 3 4 5 6. In presence of heat this is going to form a 6-membered ring and then we are going to have a two groups like this. So this is 1 2 3 4 5 6ல வந்து பார்த்தீங்கன்னா 1 and 6ல வந்து we have methyl groups வந்து இருக்கு. ஸோ பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 and 6க்கு நடுவில் ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுது. 2 and 3க்கு நடுவில் we are going to have a double bond. 4 and 5க்கு நடுவில் we are going to have one more double bond. ஸோ இங்கே என்ன இருக்குது ரெண்டு குரூப்ஸுமே வந்து ஆப்போசிட் சைடில் இருக்குது and this is undergoing a disrotation and this is a 4 + 2 reaction. So 4 + 2 ring closing reaction in presence of heat. So this is going to follow the rule ODC, that is cis. That means
இந்த 2 ஹைட்ரஜனுமே என்னதான் இருக்கும்? This 2 hydrogens or sorry, this 2 groups are going to be in the same direction. So இந்த 2 குரூப்புமே வந்து above the planeல இருக்கும். Sorry, this is a methyl group. So this is going to be above the plane. So அப்போ ஹைட்ரஜன்ஸ் வந்து என்ன இருக்கும்? Obviously வந்து below the planeல வந்து இருக்கும். So உங்க 2 மெத்தால் குரூப்புமே வந்து above the planeல தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ இந்த ரூல் வந்து எப்படி யூஸ் பண்ணணுன்றது வந்து ஐ ஹவ் கிளியர்லி எக்ஸ்பிளைன். ஸோ இந்த மாதிரி வந்து யூ கேன் சால்வ் ஆல்மோஸ்ட் ஆல் தி ப்ராப்ளம்ஸ் இன் பெரிசைக்ளிக் ரியாக்ஷன்ஸ். ஓகே, தேங்க்யூ.